அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் பிசிஓஎஸ் சித்தா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உஷா நந்தினிங்க. கல்லீரலுடைய ஆரோக்கியம் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ லிவரில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ குழந்தை பாக்கியத்துக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹார்மோன்ஸோடைய சுழற்சி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சரியான நேரத்துக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாலும், ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய லிவர் ஹெல்த் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுடைய உயிரணுக்களுடைய ஆற்றல் நல்லா இருக்கணும், அது கருமுட்டையை துளைச்சிட்டு போகிற தன்மை ஆரோக்கியமாக இருக்கணும், கவுண்ட் நல்லா இருக்கணும், மார்ஃபோ நல்லா இருக்கணும், மொட்டிலிட்டி ஊர்ந்து போகக்கூடிய தன்மை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கல்லீரலுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் கணையம் சரியாக வேலை பார்க்கல, உங்கள் பித்தப்பை சரியாக வேலை பார்க்கல, ஒருவேளை நீங்கள் நிறையா ஸ்டீராய்டு மாத்திரைகள் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா சாப்பிட்ருக்கீங்க, பெயின் கில்லர்ஸ் நிறையா சாப்பிட்ருக்கீங்க, நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, மாவு பொருள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, எண்ணெயில் பொறுத்த வறுத்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றீங்க, அசைவ உணவு ரொம்ப அதிகமாக டெய்லியுமே எடுத்துக்கிறீங்க, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய லிவர் ஹெல்த் டிஸ்டர்ப்டாக தாங்க இருக்கும். ஸோ அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான ரத்த கட்டிகள் இருந்தாலும் சரி, நார்த்திசு கட்டிகள்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தாலும் சரி, இரத்த திரட்சி கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இரத்த கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிப்ஸாக இருந்தாலும் சரி, சாக்லேட் சிஸ்ட் எதுவாக வேணால் எடுத்துக்கலாங்களே, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லீரலுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எல்லா பிரச்சனையிலுமே நம்ம கல்லீரலுடைய செயல்திறனை சரி பண்ணினா மட்டும்தான் அத்தனை பிரச்சனையும் நம்மளால கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியுங்க. ஸோ கல்லீரலை டீடாக்சிஃபை பண்ணணும், லிவர் டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ பிளாஸ்டிக்ஸ் எடுக்கவே கூடாது. பிளாஸ்டிக்ஸில் போட்ட உணவுகள், பிளாஸ்டிக் கவரில் போட்ட டீ காஃபி, பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ண ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கிறத தவிர்த்துடணும். மாவு பொருள் எடுக்கவே கூடாது. எடுக்கக்கூடாது இந்த சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கலாம், சிம்பிள் கார்போஹைட்ரேட்டாக எடுக்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா முழுமையான தானியங்கள், சாமை, தினை, ப்ரௌன் ரைஸு, ராகி இந்த மாதிரியாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே மைதா இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா, நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்திக்க வேண்டியது குட் ஃபேட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்திக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லது. உதாரணத்துக்கு டெய்லி ஒரு அக்ரோட்டை நைட்டில் ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறது, டெய்லி ஒரு கப் ஆஃப் க்ரீன் டீ ரெகுலராக எடுத்துக்கிறது. அதே மாதிரி நம்ம ஃபர்டிலிட்டிக்கு ஆல்ரெடி பூண்டு நெய் சொல்லியிருக்கோம். ஒரு 100 ml நெய் எடுத்துக்கிட்டு ஒரு பல்லு பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டை அதில் நல்லா உரிச்சு போட்டு நல்லா செகக்க அந்த நெய்யில் போட்டு காய்ச்சி எடுத்துட்டு அந்த நெய்யை ரெகுலராக ஒரு 2 பல்லு பூண்டு அதில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு உணவில் சேர்த்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஓவிலேஷனும் கரெக்டாக இருக்கும், ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்கள் கல்லீரலுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடியதாக இருக்கும். ரெகுலராக டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கிட்டே வாங்கினேன், உங்களோட ஃபேட்டி லிவரும் சரியாகும், அதே சமயம் ஈஸியாக உங்களால் தாய்மையும் அடைய முடியும். ஸோ தாய்மை அடைய முடியல அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகிறமே ஒழிய நம்மளால் ஏன் தாய்மை அடைய முடியலங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் இயற்கையான தாய்மை அடையக்கூடிய தகுதி உள்ளவள் தான். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.